ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நலம்ங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு கேலஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் அவுட் வந்து நம்ம வந்து ஜிம்மில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காலையில் வந்து இங்கே ஒரு ஒர்க் அவுட் செக்ஷனை முடிச்சுட்டு தான் நான் வந்து கேலஸ்தெனிக்ஸ் சும்மா ஒரு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். ஸோ ஜிம்முக்கு வெளியிலேயே நமக்கு வந்து சூப்பரான ஒரு இடம் கிடச்சிச்சு. ஸோ அந்த இடத்துலையே நம்ம வந்து டேரா போட்டாச்சு. நல்லா இருக்குது, வெளியில் மேட்லாம் போட்டு. ஸோ சேஃப் தான் கீழே லேண்ட் ஆகும் போதும். அதே மாதிரி நமக்கு சூப்பரான ஒரு செவரும் இருக்குது. அதாவது வால் சப்போர்ட்டில் வந்து ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, சைலண்ட்டாக பண்ண வேண்டியதான் இங்கே இருந்துட்டு. ஸோ நல்லாயிருக்கு. எக்ஸசைஸ் அதாவது வெயிட் ட்ரைனிங் பண்ணிவிட்டு வந்தேன் கொஞ்சத்துக்கு முன்னாடி. ஸோ வெயிட் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தனால கொஞ்சம் மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பம்ப் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு செட்டையும் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து கிளியராக ஒரு ஒர்க் அவுட்டு ஒரு செட்டையும் வந்து பர்ஃபெக்ஷனாக போட முடியும். நான் எப்போவுமே ஒரு ஒர்க் அவுட்டுக்கு கேப்பில் அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்டாவது கேப் விடுவேன். இப்போ பரவாயில்ல. இப்போ முன்னாடி இருந்ததை விட எனக்கு ஹெட் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் போயிடுச்சுன்னு நான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கொஞ்சம் பயம் போயிடுச்சு. இப்போ எந்த இடத்துல வேணாலும் என்னால் இந்த வால் சப்போர்ட்டோட தைரியமாட்டு வந்து பண்ண முடியும். இல்லைனா அந்த கிக் பண்ணுறதுக்கே ரொம்ப பயந்துகிட்டே இருப்பேன், விழுந்துருவோமா அப்படி இப்படின்னு. அந்த பயத்தை ஃபஸ்ட்டு நான் பிரேக் பண்ணிட்டேன். அதுவே எனக்கு ஒரு ப்ரோக்ரஸ் தான் சொல்லுவேன். நம்ம கூட நின்றுட்டுருக்காரு அண்ணாத்தை தான் நம்மளோட இப்போ ஜிம் பார்ட்னரு. அப்பப்போ என் கூட சேர்ந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார் கேலஸ்தெனிக்ஸில் கூட. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது பண்ணணுன்னு, பட் கொஞ்சம் பயம் இருக்குது அது கூட. ஏன்னா எசக்க பொசக்க ஆகிடுச்சின்னா இன்ஜுரியில் கொண்டு போய் விட்டுரும். அதுக்கு கொஞ்சம் பேசிக் வந்து கொஞ்சம் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இதுக்கு அந்த பயம் வந்து இருக்காது. என்னன்னா கொஞ்சம் வெயிட் ட்ரைனிங் பண்ண வேண்டியிருக்கும் முன்னாடியே. அது எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வெயிட் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கனால அந்த பயம் இல்லை எனக்கு. என்னால் வந்து வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தைரியம் இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வால் சப்போர்ட்லேயே லைட்டாக புஷ் பண்ணி பார்த்தேன் கீழே இறங்கி, புஷ்அப்ஸ் டைப்பில். ஏன்னா எனக்கு வந்து அந்த க்ரோ போஸ்லேயோ இல்லை ஃப்ராக் போஸில் இருந்துட்டு மேலே புஷ் பண்ணும்போது தான் என்னால் முடியலை. அதனால் அந்த பவரை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன். பார்ப்போம், கொஞ்சம் டே பை டே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸை கொண்டு வந்துட்டாலே போதும். ஒன் டே இட் வில் பி சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதில் இருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஒர்க் அவுட்டுக்காக எந்த ஒரு இடமோ இல்லை எக்யூப்மெண்ட் மிஷினரிஸ்லாம் தேவையில்லை. என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்களா, நான் சொல்லிகிட்டு இருந்தேன், அவரும் ட்ரை பண்ணுறாரு வந்து. எஸ், கொஞ்சம் ட்ரை பண்ணாருன்னா போதும். கிக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக விழுந்துருச்சுன்னா வந்துடலாம். ஆனால் அந்த கிக்கு ஹெவியாக விழுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தைரியம் வேணும். நான் அந்த தைரியத்தை உடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. பட் ஆனால் சீக்கிரம் பண்ணிட்டேன் அதை. ஏன்னா அதை முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அதனால் அவ்வளோ பயம் இல்லை டெக்னிக் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் சின்ன டெக்னிக் வந்து என்னோடய ஒரு ட்ரெயினர் இருந்தார், அவர் சொல்லிக் கொடுத்தாங்க சின்ன சின்ன டெக்னிக் எப்படி வந்து அதை வந்து இது பண்ணணுன்றது. ஸோ சூப்பர் தான். நீங்களும் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும், கேலஸ்தெனிக்ஸ் லைக் ஹெட் ஸ்டாண்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து அன்லாக் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் பண்ணலாம். வீடியோ பார்த்துட்டு இருந்தால் போதாது, லைட்டாக அப்பப்போ டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணாலே போதும். ரொம்ப அதிகம்லாம் வேண்டாம், ஆனால் டெய்லி பண்ணணும். டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் பண்ணாலே போதும். இன்டென்சிவாக பண்ணிங்கன்னா போதும். போக போக வேணால் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம ஜிம் ட்ரெயினர் வந்துட்டார். ஸோ கையை உரசுறதை பார்த்தாலே தெரியுது இன்றைக்கி தீ பறக்கும். என்ன தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறா. நம்ம ட்ரெயினரும் களத்தில் இறங்கிட்டார். எந்த ஒரு ஒர்க் அவுட் முன்னாடி கையை சூடு ஏற்றிட்டு தான் பண்ணுவார். கொஞ்சம் ட்ரை பண்ணால் வந்துடும். நேராக போய் கண்ணாடியில் விழாமல் இருந்தால் சரி. முன்னாடி மேலே ஒரு விண்டோ இருக்குது, அதை ஜன்னலில் வந்து விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். இந்த சைடு செவரு இருக்குது, கரெக்டாக பண்ணணும் தலைவர். டிக்கியெல்லாம் ஆட்டுறதை பார்த்தா தூக்கி சொருவிடுவாருன்னு தான் நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு பவர் லிஃப்டர் வேறு. பார்ப்போம். கிக் பண்ண ப்ரோ, கிக் பண்ண நல்லா கிக் பண்ணால் போதும், பவர் கிக் பண்ணால் போதும். வந்துட்டீங்க, அவ்வளோதான். கொஞ்சம் தூரம் தான். ஸோ எல்லாருக்குமே பார்க்குற எல்லாருக்குமே ஒரு ஆசை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக பண்ணலாம். எல்லாருக்கும் கொஞ்சம் ட்ரெயின் பண்ணால் மட்டும் போதும். அவர் கையை வரசுறது மட்டும் உள்ள கீழே இருக்க மேட்டுக்கிட்டு பற்றிக்காமல் இருந்தால் சரி. கொஞ்சம் வந்துட்டார். ஏன்னா என்னென்னா மெயின் இதில் வந்து பயம்தான் இருக்கும். ஏன்னா மேலே நம்ம இது வரைக்கும் லிஃப்ட் பண்ணியிருக்க மாட்டோம். கொஞ்சம் கிர்ன்னு இருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டெக்னிக் அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன். கிக் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. இன்னும் லைட்டாக கொஞ்சம் கிக்கை பவர் ஆகிட்டாருன்னா போதும், செஞ்சிடலாம். தட்டி விழுந்துருவோன்னு பயமாக இருக்குன்றாரு. எல்லாமே பயமாக தான் இருக்கும். ஓகே, டன் 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 டன், அவ்வளோதான். அந்த பயத்தை பிரேக் பண்ணுறது தான்.
ஸோ ஒருத்தராக எட்டி பார்க்குறாங்க ட்ரெயினரோட சாகசத்தை. வேறு லெவலு. இந்தவர் தான் நம்ம நேபாளிலேருந்து நேபாள் நிக்கி நாங்கள் வச்ச பேர். ஆனால் அவரோட பேர் வேறு, பட் நல்ல தோஸ்து. இப்போ நம்மளோட ஜிம் மெம்பரு. எல்லாமே ஜிம் உள்ள வெயிட் ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தனால அப்படியே என் கூட சேர்ந்து ஜாலியாக எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாங்க எப்படி இப்படி வருது அப்படின்றது தான். மூஞ்செல்லாம் செவந்துருச்சு பையனுக்கு. ஆனால் சூப்பராக போட்டார் ஃபஸ்ட் டைம்லேயே. ஸோ நான் என்னோடய செஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே விளையாட்டு கேப்லேயே நானும் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரிவர்ஸில் வந்து வால் சப்போர்ட்டில். ஏன்னா என்னோடய பவர் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு இன்னும். ஸோ டெக்னிக் வித் பவர் எல்லாமே சேர்த்து பண்ணணும். அதனால் லைட்டாக புஷ்அப்ஸும் அதில் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்டென்ஸாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்து ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணும்போதும் அந்த புஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சூப்பராக தான் இருந்துச்சு ஒர்க் அவுட் இன்றைக்கி. ஏன்னா ஒரு நல்ல ஒரு வெயிட் ட்ரைனிங் அப்புறம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பவராக இருந்துச்சு. சரியான ஒரு பம்ப் இருந்துச்சு மசில்ஸில். நேபாள் இன்றைக்கி அடிச்சு செவுத்தெல்லாம் வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாட்டு கோர் ஒர்க் அவுட்டுக்குள்ளே சில எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி எல் சீட்டில் வந்து ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஷர் பண்ணும்போது நல்லா கோருக்கு நல்லா எங்கேஜாக இருக்கும். தலைவனும் என் கூட சேர்ந்துட்டு என் பார்ட்னரும் வந்து இதில் இன்ட்ரெஸ்டட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச்சிங்க்கு பேக் ஃப்ளிப்ஸ்க்கு ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெச்சிங். இது யோகாவில் ஏதோ ஒரு நேம் உண்டு, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுவும் பண்ணும்போது கண்டிப்பாக முதுகுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும் பேக்குக்கு. ஸோ அது வந்து நல்ல டைமிங் வந்து கூட்டணும். ஸோ இப்போ நான் கம்மியாக தான் பண்ணேன், இனி போக டைமிங் கூட்டணும். என் பார்ட்னரும் நானும் பண்ணுறேன் ப்ரோன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ப்ரோ நான் முன்னாடிலாம் அப்படியே தலையில் அப்படியே ஜம்ப் பண்ணுவேன், ஆனால் அது வந்து சின்ன வயசில், இப்போ என்னால் அசர முடியாது அப்படின்னாரு. ஸோ ப்ரோ நான் நல்லா ஸ்போர்ட்டிவாட்டு எல்லாமே ட்ரை பண்ணார். ஸோ சின்ன வயசில் பண்ணது அதுக்கப்புறம் வளையல போல இருக்க உடம்பு இனி இப்போ வளைச்சிருவோம் நம்ம கூட சேர்ந்துட்டார்ல. ஹாம்ஸ்ட்ரிங்லாம் வலிக்குதுன்றாரு, எல்லாமே வலிக்க தான் செய்யும். ஸோ கை அவருக்கு எப்படி வைக்கணுன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். பட் ஸ்டில் நல்லா ஸ்போர்ட்டிவாக கற்றுக்கிறதுல தான் இருக்குது. ரொம்ப ஸ்போர்ட்டிவாட்டாக எம்ப்ரோவும் பண்ணார். அவர் நல்லா ஸ்போர்ட்டிவ் பர்சன் தான். ஓகே சூப்பராக பண்ணார். ஆனால் பாடி தான் டம்முன்னு போட்டார். சூப்பர். நானும் ஒரு செட்டு கூட பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஏன்னா இதில் வந்து நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகணும். இப்போ எனக்கு நல்ல ஒரு பெயின் இருக்குது செய்யும்போது. பட் அது செய்கிறது வந்து பெயின் இல்லாமல் இன்னும் என்னோடய அந்த கையில் இருக்க முட்டி பார்த்திங்களா, அது இன்னும் ஸ்ட்ரைட் ஆகணும். ஸ்ட்ரைட் ஆகி பர்ஃபெக்டாக பண்ணணும் இந்த பொசிஷனை. பார்ப்போம். அடுத்து தான் சூப்பரான ஒரு ஆக்டிவிட்டி டைம். நம்ம ஜிம் பாய்ஸ் எல்லோரும் ஒன்று கூட்டிட்டாங்க, ட்ரெயினரு, அதுக்கப்புறம் நம்ம நேபாள் நிக்கி எல்லாருமே. என்னென்னா சும்மா அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் காட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ஒரு யூ ஷேப்பில். ஸோ அதையே உட்காந்துட்டு பண்ண முடியுமான்னு ட்ரெயினர் வேறு லெவலில் கலக்குனார். இது ஏதோ சல்சா டான்ஸ் மாதிரிலாம் கலக்கிறாரு. நல்லா என்ஜாயாக இருந்துச்சு. என்னென்னா அவங்கெல்லாம் உள்ளே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தாங்க. ஸோ நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்து எங்கள் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நானும் எனக்கு தெரிஞ்ச வித்தையை இறக்கலாம்னு சொல்லிட்டு செவத்து விளையாட்டு பிடிச்சி இறக்கலான்னு பார்த்தேன். ஆனால் பாதியிலே லாக் ஆகிட்டேன். அதுக்கு மேலே என்னால் இறக்க முடியல. மெதுவாக லேண்ட் ஆகிட்டேன் கீழே. ஸோ ட்ரை பண்ணணும், எதுவுமே பார்த்துட்டே இருந்தால் முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும், அதுதான் என்னோடய ஒரே ஸ்லோகன். ஸோ கன்சிஸ்டன்சியாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தால் எதாக இருந்தாலும் அன்லாக் பண்ணிடலாம். பார்ப்போம். சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. வித்தையை கட்டுறாங்க பார்த்தீங்களா, இதுதான் ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டோன்னா இந்த மாதிரி வித்தைகள்லாம் நிறைய நடத்துவோம். ஸோ அடுத்து நம்ம நேபாள் நிக்கி கண்ணை காட்டினார், நீ பண்ணி பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு எல்லாருக்குமே நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்குது இதில். ஸோ நம்ம வீட்லேயும் பார்த்துட்டு இருக்கவங்க வீட்லேயோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாராவது ஃப்ரெண்ட்ஸோ சின்ன பசங்களோ ஜிம்முக்கு போகணும், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கணுன்னா கண்டிப்பாக மறுக்காமல் போய் சேர்த்து விட்டுருங்க. எல்லாமே நல்லா தான். நல்ல ஒரு என்ன சொல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளும் நல்லா ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே அவங்கவுங்க பாடியை வந்து நல்ல ஒரு கண்டிஷனாக வச்சுருக்கணும் நினச்சிட்டு வர்றவங்க. ஸோ மைண்ட் செட் எல்லாமே சூப்பராக இருக்கும். எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸோ இல்லை எதுவுமே இருக்காது கண்டிப்பாக. ஸோ நல்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கிறதுக்கு 100% கேரண்டி. ஸோ நான் எல்லோரும் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, நானும் ஒரு ஆக்டிவிட்டி ப்ரோ நான் பண்ணுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹெட் ஸ்டாண்டை வந்து போட்டு தள்ளிட்டேன். நம்ம ட்ரெயினர் அப்படியே ஸ்கேன் பண்ணுறாரு சிட்டி ரோபோ மாதிரி. ஆஹா அப்படி இப்படியும் பார்க்குறாரு. இவன் விழுவானா இல்லை என்ன பண்ணுறான்னு தெரியல, பார்த்துட்ருக்காரு. நான் என்ன நினச்சேன்னா கீழே வரைக்கும் கரு மாதிரி கொண்டு வரணும். பட் எல்லா வளைவிலையும் எனக்கு வந்து கொஞ்சம் அப்கிரேட் தேவைப்படுது. பண்ண முடியுது ஸ்ட்ரென்த் இருக்கனால. பட் ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்னும் நிறையா கொண்டு வர வேண்டியது இருக்குது. நான் ஒரு சேலஞ்ச் வச்சாங்க, 1 ஹேண்ட் புஷ்அப்ஸு. பட் என்னால் ஒன்று கூட எடுக்க முடியல. ஒரு வேளை
இவ்வளோ ட்ரைனிங்க்கு அப்புறம் பண்ணுறனாலையா அப்படின்னு தெரில. பட் அதில் எனக்கு தெரியும் ஒரு சின்ன டெக்னிக் உண்டு. இல்லை ஒன் ஹேண்டில் ஃபுல்லாட்டு வந்து புஷ்அப் பண்ண முடியாது. ஜஸ்ட் கீழே ஒரு கருப்பு பண்ணி உள்ளே போய் தள்ளி புஷ். அடுத்ததாக சிங்கிள் ஹேண்ட் புஷ்அப்ஸை களத்தில் இறங்க போகிறார் நேபாளி நிக்கி. ப்ரோ நாங்கெல்லாம் அப்போமே அங்கே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படித்தாரு தெரியுமா, காத்மண்டுல. அங்கேருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தவங்க ப்ரோ. இதெல்லாம் நாங்கள் அசால்ட்டு அப்படியே புஷ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஊட்டம்லேருந்து ஆவி அப்போ இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டவங்க நேபாளில் இருந்து. இப்போ பாருங்க என்கிட்ட இருக்க அடுத்த வித்தியை இறக்குறேன் பார்த்தீங்களா. தலைகிலா நிப்பேனே நான் தலைகிலா அப்படியே தூக்குறேன் பாருங்க பாடியா. பார்த்தீங்களா நாங்கெல்லாம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பக்கத்து வீட்டுக்காரங்க டோய். அதனால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சூப்பர் பவர் இருக்கு. அந்த டெக்னிக் எப்படி நான் சொல்லித்தரேன், அதே மாதிரி பண்ணி உனக்கு வந்துடும். தைரியமா இறங்கி ஆட்டுக்கு வந்தோம். இது நம்ம காலம் பார்த்துக்கலாம். கூட நான் தான் நேபாள் நிக்கி இருக்கிறேன்ல, என்கிட்ட இருக்க மொத்த வித்தியை நான் சொல்லித்தரேன். புரியுதா? லேக்கா தூக்கிட்ட பத்தியா செம்மையா ரைஸ் ஆயிடுச்சு காலு. இனி அப்படியே லேண்ட் ஆகும் அப்பாவி. அதுக்குள்ள இறக்கிட்டியடா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தள்ளிடலாம்ல. சொல்றீதா ஒன்றும் இல்லை, அப்படியே நீ கொஞ்சம் ஸ்லோப்பாக வந்தேன். உன்னோட ஃபோர்ஸை முன்னாடி கொஞ்சம் குத்து அப்படியே தள்ளன்னு வச்சுக்கோங்க, அப்படியே ஆடல நின்று. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாரோட மோட்டிவேஷனையும் மொத்தமாக இறக்கிட்டு அடுத்து ஒரு ஸ்கில் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஹெட் ஸ்டாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கர்வ் லைக் கோப்ரா டைப்பில் கர்வ் பண்ணி என்னோடய எல்போ கையோட எல்போ சப்போர்ட்டில் நிற்கணும். பட் என்னால் இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியுது அந்தளவுக்கு நான் வந்து கர்வ் ஆகலை. ஸோ இன்னும் நிறைய வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகணும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ என்னோடய ஒர்க் ஷெடியூல் வந்து முடிஞ்சிருச்சு. ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிட்டு ஜாலியாக வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரீல்ஸ்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஃபன்னி ரீல்ஸ்லாம் என்னோடய பார்ட்னர்ஸ்க்கும் என்னோடய ட்ரெயினருக்கெலாம் காட்டி அடுத்த வாட்டி இந்த மாதிரிலாம் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதை அடிச்சிட்டு இருந்தோம். மேக்ஸிமம் ஜிம்மு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வர்றவங்களோட டிஸ்கஷனே வந்து சூப்பராக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு, என்ன ஃபுட்டு சாப்பிட்டீங்க, ப்ரோட்டீனுக்கு என்ன மாதிரி இன்டேக் பண்ணுறீங்க, என்ன மாதிரி கார்ப் எடுக்கலாம், என்ன மாதிரி ஃபைபர் சாப்பிட்லாம், ஸோ உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி மொபிலிட்டி ஸ்ட்ரென்த்துக்கெலாம் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 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 குவாலிட்டியான ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு வாட்டி ஜிம்மு இல்லைனா ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். பண்ணிக்கிட்டே இருங்க. லைஃப் கூடயே பேரலாகிட்டு என்ன தான் பிஸியாக இருந்தாலும் ஸோ இதையும் கூடயே கொண்டு போயிடுங்க. அது வந்து லைஃப்பில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பர்ஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பர்ஸ்ட் பண்ணுற இடமே இதுதான். ஸோ நிஜமாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு 2 ஹவர்ஸும் சூப்பராக ஒரு ப்ளசண்ட்டாக இருப்பேன். வேறு எதையை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். ஒர்க் அது இதுன்னு எதை பற்றியுமே யோசிக்க மாட்டேன். சும்மா ஜாலியாக சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஜிம் தோஸ்து, கேலிஸ்தனிக் தோஸ்துக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வா மச்சான் டெய்லி ஜிம்முக்கு போவோம், ஜாலியாக மஜா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போங்க. ஸ்டே டியூன்.